கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோப்பு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறளாயும் இருங்கள். யாக்கோப்பு 1:19 வாசிக்கிறோம், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று. கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்கின்ற நாம் அதன்படி செய்யவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்கிறது மட்டும் போதாது, அதன்படி செய்யவும் வேண்டும். கேட்பது நம்மை ரட்சிக்காது, அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிவதை நம்மை ரட்சிக்கும். விசுவாசம் கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்மை வழி நடத்தும். அநேகர் தேவ வசனத்தை கேட்கிறார்கள், வாசிக்கிறார்கள். வசனத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாது. வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் அதன்படி செய்யாமல் இருக்கும்போது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வசனம் கண்ணாடிக்கு ஒப்பிடப்படுகிறது. நாம் கண்ணாடியில் பார்க்கும்போது நமது முகத்தின் உண்மையான சாயலை காண்கிறோம். தேவனுடைய வசனம் ஒரு கண்ணாடியைப் போல நமது பாவத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் அதன்படி செய்யாமல் இருக்கும்போது கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பூரண பிரமாணமாகிய தேவனுடைய வசனத்திற்குள் நாம் நிலைத்திருந்து அதை மறக்காமல் அதற்கு செவி கொடுத்து அதற்கேற்ற கிரியை செய்யும்போது நம்முடைய செய்கையில் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அவருடைய வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படியும் போது அது நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கும் தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் ஒன்றாகவே இருக்கும். பாவம் நம்மை வேதத்தை விட்டு பிரிக்கிறது, வேதம் நம்மை பாவத்தினின்று பிரிக்கிறது. நாம் எப்போது வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கிறோமோ அப்போது நாம் தேவனை விட்டு விலகுகிறோம், வேதத்தை விட்டு விலகுகிறோம். நாம் வேதத்தை விட்டு விலகும்போது அநேக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் திருவசனத்தை கேட்கிறதுனால் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியாது. அதன்படி செய்யும் போதுதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3:2-3 பவுல் சொல்கிறார், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய மனிதர்கள் வேதத்தை வாசிக்கவில்லை, உண்மைதான். ஆனால் உங்களையும் என்னையும் வாசிக்கிற நிருபமாய் பார்க்கிறார்கள். நாம் மற்றவர்கள் வாசிக்கிற நிருபமாய் இருக்க வேண்டும். யாக்கோப்பு 1:22 படி நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். தேவ வசனத்தை கேட்கிறதோடு நாம் விட்டுவிடாமல் அதன்படி செய்கிறவளாயும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.